நான் ஒரு கலை அறிவியல் கல்லூரியில 2ஆம் ஆண்டு படித்து வந்தேன். நான் பார்க்க நல்ல உயரம், மாநிறமா இருப்பேன். என் கூட படிக்கும் தோழிகளுடன் நன்றாக பழகுவேன். 1ஆம் ஆண்டு சீக்கிரம் ஓடிருச்சு. 2ஆம் ஆண்டு வந்தது. அன்று 2ஆம் ஆண்டின் முதல் நாள் வகுப்பு. அனைவரும் தங்கள் விடுமுறை நாட்களை பற்றி உரையாடிட்டு இருந்தாங்க. என் தோழி ரம்யா என்னிடம் விடுமுறையில் என்ன செஞ்சேன்னு கேட்டா. இவதான் கதையோட நாயகி. என் தோழிகளில் இவளதான் என் நெருங்கிய தோழி. அன்று வரை நான் அவளை மரியாதையோட தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா மனசுல ஒரு ஓரம் அவளின் மீது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. வாட்ஸ்அப் சேட் கூட நட்புடன் தான் இருக்கும். அவளை பத்தி சொன்னா அவ ஒரு அழகு தேவதை. படத்துல வரும் நடிகை போல இருப்பா. என் வகுப்பு ஆண் நண்பர்கள் எல்லாரும் அவளை சைட் அடிச்ச வண்ணம் தான் இருப்பாங்க. ஆனா அவ என்கிட்ட மட்டும்தான் நல்லா பழகுவா. மாநிறம். அவளின் நீண்ட முடி பின்புறம் வர இருக்கும். அழகிய புருவங்களுக்கு இடையில அவள் வைக்கும் சந்தனம் ஆளையே இழுக்கும். 2ஆம் ஆண்டு வந்ததும் நான் ரம்யாவுடன் இன்னும் ரொம்ப நெருங்கிய நண்பனாயிட்டேன். அவ மீது மெதுவா எனக்கு ஆசையும் வந்துச்சு. அவ அவ்வப்போது என் கூட பைக்ல வருவது உண்டு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அவளை பார்த்துட்டே இருப்பேன். உடன் படிக்கும் தோழியின் பிறந்தநாள் பார்ட்டிக்காக நானும் என் வகுப்பு நண்பர்களும் போயிருந்தோம். இரவு நேரங்கிறனால பெண் தோழிகள் 3 பேரு மட்டும்தான் வந்தாங்க. அதுல ரம்யாவும் வந்திருந்தா. அழகிய சிவப்பு சுடிதார்ல அவ எனக்கு தேவதையா தெரிஞ்சா. எல்லாம் முடிஞ்சு நாங்க கிளம்ப 11:30 மணி ஆயிடுச்சு. ரம்யாவுடன் வந்த அவ தோழி சீக்கிரமா போயிட்டா. அவ தனியா நின்றுட்டு இருந்தா. நான் என்ன ரம்யா தனியா நிக்கிறேன்னு கேட்க அவ என்ன டிராப் செய்யற மாதிரி கேட்டா. நானும் சரின்னு அவளை வண்டியில ஏத்திட்டு கிளம்பினேன். வழியில போக போக அவ அழுவது போல இருந்துச்சு. நான் வண்டியை நிறுத்தி ஏன் ரம்யா அழுகிறேன்னு கேட்டேன். அந்த சாக்குல அவ தோள் மீது கை வச்சேன். அவ ஹேமா, அவளோட தோழி. ஹேமா ரூம்ல தான் இன்னைக்கு நான் தங்கணும். ஆனா அவன் பாய் ஃப்ரெண்டு கூட போயிட்டா. நான் எப்படி தனியா இருப்பேன்னு சொல்லி அழுதா. அட, இதுதான் உன் பிரச்சனையா? அதுக்கு போய் அழுவியான்னு ஆறுதல் சொன்னேன். இல்ல, எனக்கு தனியா இருந்து பழக்கம் இல்லைன்னு சொன்னா. சரி, நான் வேணா ஹேமா கிட்ட பேசவான்னு கேட்டேன். அவ இல்ல வேணாம், அவ என்ன திட்டுவா, அதுக்கு நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நானும் சரின்னு அவ ரூம் இருக்கும் வீதிக்கு போக அங்க நல்ல மழை. இருவரும் நல்லா நனைஞ்சிட்டோம். அவ மேல வந்து மழை விட்டதும் போன்னு சொன்னா. ரூம் உள்ள சென்று அவ கதவை மூடிட்டு என் பக்கம் திரும்பினா. அவ மழையில நனைஞ்சிருந்தா. நான் இதுவரை அவளை அப்படி பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு அழகு அவ. நான் கண்ணு வைக்காம அவளை பார்ப்பதை பார்த்து டே அப்படின்னு என்ன அதட்டனா. நான் சுயநினைவுக்கு வர அவளை மேலும் கீழுமா பார்த்தேன். அவ ஒரு துண்டை எடுத்து கொடுக்க நான் அதை வாங்கி தலைய துவட்ட ஆரம்பிச்சேன். என் மனசுக்குள்ள ஒரு பயம் கலந்த சுகம். மழை இன்னும் வேகமா பெய்ய தொடங்குச்சு. கூட இடி சத்தமும் கேட்டுச்சு. அவ அந்த சத்தம் கேட்ட உடனே என் அருகில வந்து அமர நான் அவளை பார்த்து சிரிச்சேன். என்ன ரம்யா, இந்த வயசுல கூட இன்னும் இடி சத்தம் கேட்டு பயப்படுறேன்னு கேட்க அவ சிரிச்சுக்கிட்டே, இதுக்குதான் நான் தனியா இருக்க பயப்படுறேன். எனக்கு இடி சத்தம் கேட்டா ரொம்ப பயன்னு பளிர்னு மின்னலுடன் ஒரு பெரிய இடி இடிக்க அவ பயத்துல என் கைய பிடிச்சிட்டா. ஒரு வினாடி இருவரும் அமைதியானோம். அவ அசைவின்றி இருக்க நானும் அசைவின்றி இருந்தேன். சட்டுன்னு அவ விலக நான் அவளோட கைய பிடிச்சேன். அந்த மழை சத்தம், இடி சத்தம் எதுவுமே எனக்கு கேட்கல. அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதன் பிறகு இப்படி ஒரு மனைவி அமையும் என்று என்னோட ஆசை அன்று நிறைவேறுச்சு. இருவரும் பேசிக்கிட்டே இருக்க அவ தோழி ஹேமாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. ரம்யா படுத்திருக்க நான் சென்று காலை அட்டன் பண்ணேன். அவ பேசுவது நான் தாங்கிறது தெரியாம ஹே என்னடி என்ன ஆச்சுன்னு கேட்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே ரம்யாவோட திட்டம்தான்னு. நன்றி.